எங்கேயாவது வெளியில போயிட்டு வரீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடையில இருந்து நேரா வரேன். ஏன் கேக்குற? இல்ல எப்பவும் வரதை விட லேட்டா வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். நாளைக்கு முகூர்த்த நாள் இல்ல, கஸ்டமர் ஒருத்தருக்காக வெயிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆமா, அப்பா அம்மா தூங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. உங்களுக்கும் கல்யாண முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? என் கஸ்டமர் ஒருத்தர் மாப்பிள்ளை வீட்டுல திடீர்னு டிவி வேணும்னு டிமாண்ட், பொண்ணு வீட்டுல பிரஷர் கொடுத்துட்டாங்க. கடை மூடுற நேரத்துல வந்துட்டாங்க, அதான் வெயிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்படியா? எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? கஸ்டமர் ஒருத்தர் இந்த பேப்பரை விட்டுட்டு போயிட்டாரு, அதான் ஃபுல்லா படிச்சுட்டேன். ராசி பலன் கூட இருந்தது, ஒரு எழுத்து விடாம படிச்சுட்டேன். உங்க ராசிக்கு என்ன போட்டிருக்கு? நல்லாதான் இருக்கு. வியாபார விருத்தி, பண வரவுன்னு போட்டிருக்கு. வியாபாரம் பரவாயில்ல, பண வரவு சுமார் தான். ஏ ராசிக்கு என்ன போட்டிருக்கு? கூட பிறந்தவங்களால சந்தோஷம் போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு? பாரு. ஆமா, அப்படிதான் போட்டிருக்கு. கரெக்ட் தானே? ஆமாங்க, கூட பிறந்தவங்க சம்பந்தமா நல்லது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராசி பலன்லாம் எப்பவுமே பாதி பொய்யா இருக்கும், பாதி உண்மையா இருக்கும். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது. உன் கூட பிறந்தவங்க எப்போ உன்னை சந்தோஷப்படுத்தி பார்த்திருக்காங்க? கடை திறப்பல அன்னைக்கே பார்த்தல எல்லாரும் எப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு, அதெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் பழசுங்க, விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். என்னங்க நான் விஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணட்டுமா? என்ன இதுல இருக்கிறது கரெக்டான்னு செக் பண்ணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நேத்தே விஜய்க்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். பண்ணிட்டு வந்துடலாங்க. பண்ணலாம். ஏதாவது சந்தோஷமான செய்தி இருக்கானே ஃபோன் பண்ணி கேட்போம் வா. லக்ஷ்மிகா வாதானா, ஒரு முக்கியமான விஷயம் விஜய் கிட்ட சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டா? மெட்ராஸ்க்கு எஸ்டிடி ஆச்சமா? எஸ்டிடில அதுல பேச முடியாது. அதெல்லப்பா 95 போட்டு கூட பேசலாம். உனக்கு தெரியுமா? நான் ஒரு தடவை பேசியிருக்கேன். சரிதானா, நீ பண்ணிக்கோ. சரிக்கா, சாப்பிடுங்க. பண்ணு. நான் உங்களை மாதிரி கிடையாது. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறேன். கென்னடியோட கொலை, ஆப்ரஹாம் லிங்கனோட கொலை, இன்னும் அமெரிக்கன் பிரசிடென்ட் எல்லாம் எப்பப்ப எப்படி செத்தாங்கிற டீட்டெயில்லாம் என்கிட்ட இருக்கு. முக்கியமான டெத் எல்லாமே துப்பாக்கியில தான். நம்ம நாட்டில் எப்போவாவது ஒரு முறை தான் துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் பாக்கெட் மணி தரலங்கிறதுக்காக 10 வயசு பையன் பெத்த அப்பனையே கன் எடுத்து சுட்டுறானா பார்த்துக்காங்களே. எங்கேஜ்டா இருக்குங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. ஆமா நீங்க சொல்றதுலயும் பிரச்சனை இருக்கு. நம்ம நாட்டில் துப்பாக்கி ஈஸியா கிடைக்குதுன்னு வச்சுக்காங்க, நாட்டில் சேஃப்டியெல்லாம் போயிடும். அவ்வளோ ஏன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. என் வீட்டில் என் சகலன்னு ஒருத்தன் இருக்கான். அது மட்டும் இல்ல, என் பெரிய மச்சான் குமார்னு ஒருத்தன் இருக்கான். இந்த 2 பேரும் துப்பாக்கி சுட பழகிட்டானுங்கன்னா முதலா துப்பாக்கி எடுத்து எண்ணெய் சுட்டு தான் பழகிக்கணும்னு பாத்துக்காங்களேன். என்ன இல்ல, லைன் கிடைக்கலையா? லைன் பிஸியா இருக்குங்க, யாரும் பேசிட்டே இருக்காங்க. அந்த வீட்ல 2 வெட்டி ஆபீசருங்க இருக்காங்க. என்ன பிஸி தெரியலையே. என்னம்மா இது திரும்ப பண்ணிட்டு இருக்க? வேற வேலை இல்ல? என்னது போர் அடிக்கிறேன்னா? போனை வச்சிருந்தோமா? ஏங்க எனக்கு போர் அடிக்குதுங்கிறதுக்காக தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முக்கியமான வேலை இருக்கா? போன் வச்சிருவா. ஓகே சரி வச்சிடுறேன். என்னதானோ லைன் கிடைக்க மாட்டேங்குதா? லைன் கிடைச்சிடுச்சுங்க. என்ன சாதனை தான். என்னது போனை வையின்னு பெருசா ஜம்பமா பேசினா மறுபடியும் போன் பண்றான். ஹலோ 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 என்னாச்சு? லைன் கிடைச்சதுங்க, யாரோ பேசுறாங்க, ஆனா ஒண்ணுமே கேட்கல.
விஜி 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 கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது, மறுபடியும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். விஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளாங்க் கால் பண்ணி நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தானே, அவன் மறுபடியும் பிளாங்க் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை இப்படியே விடக்கூடாது. கோபி வந்த உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எங்க கோபி? கோபி எங்க போயிருந்த? மருந்து வாங்கிட்டு வர போனேன். கோபி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளாங்க் கால் பண்ணி நம்ம வீட்டுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான்ல, அவன் மறுபடியும் பிளாங்க் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப ரிங் வந்துச்சு, நான் அட்டன் பண்ண ரெஸ்பான்ஸே கிடையாது. கோபி இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆகணும். பண்ணுவோம் போ. என்னது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கான். மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி சாப்பிட்டது தப்பா சாப்பிட்டானோ, குழப்பமா தலையாட்டிட்டு போறானே. இதை இப்படியே விடக்கூடாது. இந்த ரிசீவரை இப்படியே விட்டா நைட்டு பூரா நம்மளை தூங்க விட மாட்டான். இது கீழே இருக்கிறது தான் பெட்ரு. ஏமா லைன் கிடைக்கலன்னா நாளைக்கு பண்ணிக்க வேண்டியதானே? சும்மா போட்டு மல்லு கட்டிக்கிட்டே இருந்தா லைன் கிடைச்சிருமா? என்னதானோ எடுக்கவே மாட்டேங்கிறாங்கக்கா. நான் தான் சொல்றேன்ல நாளைக்கு பண்ணிக்கலான்னு. ஏய் இட்லி வை. சரிக்கா பரவாயில்ல, நான் காலையில வந்து பண்ணிக்கிறேன். சரிதானா? காலையில வேணா விஜிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாங்க. ராசி பலன்ல இன்னைக்கு கூட பிறந்தவங்களோட சந்தோஷம்னு போட்டிருக்கு. ஆனா ஒரு போன்ல கூட பிரச்சனை இல்லாம முடிய மாட்டேங்குது. எல்லாமே சங்கடம் தான். எனக்கு அது காலையில வேணா விஜயை நேர்ல போய் பார்த்துட்டு வரலாமா? ஏன்? எனக்கு என்னமோ அவளை பார்க்கணும் போல இருக்கு. நீ தான் காலையில போன் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. இல்லங்க, பார்த்துட்டு வந்துடலாமா? சரி இந்தாங்க பாப்பலாம். எனக்கு நான் வேணா சரோக்காக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இந்த நீ பேசிட்டு வா, நான் வெளில வெயிட் பண்றேன். சரிங்க. ஏண்டா ரெண்டு பேரும் எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, ஊரெல்லாம் நல்ல பழக்கம் வேற. ரெண்டு பேரும் மாப்பிள்ள ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலையே, வெக்கமால உங்களுக்கெல்லாம்? அம்மா ப்ளீஸ், தேடக்கூடிய இடமெல்லாம் தேடியாச்சு, சொல்ல வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. கிடைக்கலன்னா என்னமா பண்ண முடியும்? அக்கறையோட தேடி இருக்கணும்டா, அப்பதானே கிடைப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் அரை மனசோட தேடி இருப்பீங்க. ஏமா அக்கறை இல்லாம அப்படி தெரு தெருவா அலைஞ்சிட்டு வரோம். டேய் அலையிறதுன பெரிய விஷயமா? நாய் கூட தான் தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருக்கு. நாங்களும் அந்த கணக்கா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். அக்கறை இல்லையா? அக்கறை உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா அந்த பேச்சு பேசி அவர் வெளியே அனுப்பிச்சிட கூடாது. டேய் அது ஒன்னையே சொல்லுடா. அப்ப ஏதோ வேகத்துல பேசிட்டேன், இப்ப மாப்பிள்ள வரலன்னு மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா ஹலோ ஹலோ அக்கா, நான் லீலா பேசுறேன். ஓ லீலாவா? என்ன விஷயம்? சரோக்கா, ஒரு முக்கியமான விஷயம். அந்த ராஸ்கல் இளங்கோ இல்ல, அவன் செத்துட்டான். என்ன என்ன சொல்ற? ஆமாக்கா, பேப்பர்ல போட்டிருக்கு. போலீஸ்காரங்க அவனை தீவிரவாதின்னு சுட்டு கொன்னுட்டாங்கக்கா. எனக்கு அத படிச்சதும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சந்தோஷம் தாங்க முடியல. அக்கா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அதான் அந்த படுபாவிக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆமா லீலா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். சரிக்கா. பாத்தியாடா, நாம எவ்வளவு சிக்கல்ல வயிற்றுச்சலோட பேசிக்கிட்டு இருக்கோம். இவ என்னடான்னா தங்கச்சி கிட்ட நிம்மதியா இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மள பார்த்து கிண்டல் பண்றாளா, இல்ல நம்ம சங்கடத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காளா? இல்ல அத்தை, இது வேற. என்னடி வேற தேரன்னுகிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் மாப்பிளைய காணுமே துடிச்சுக்கிட்டு இருக்கோம். என் மக வாய் வயிறுமா புருஷனை காணுமே நொந்து போய் நிக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என்னமோ நிம்மதியா இருக்கும்னு சொல்ற. அம்மா ப்ளீஸ், இப்ப இது முக்கியம் இல்ல. நிர்மலா, சந்தோஷம் எல்லா இடத்தையும் தேடியாச்சு, கிடைக்கல. எனக்கு ஒரு வழிதான் தோணுது. உள்ள போய் ஒரு பேக்கை தரா,
ஏதோ அப்ளிகேஷன் அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்காரா, அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். அவரோட பேக் திறக்கலான்றியா? வேண்டானே. ஒருவேளை அவர் திரும்பி வந்தப்புறம் யாரை கேட்டு என் பேக்கை திறந்த நான்சென்ஸ் அப்படி இப்படி திட்டுவாருன்னு. சரி, திட்டுறதுக்காவது வந்து தொலைச்சா பரவாயில்ல. இத பாரு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா முடியாது. முட்டாள்தனமா பேசுறேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு இதான் ஒரே வழின்னு தோணுது. இதுல எந்த தப்பும் இல்ல. உனக்கு பயமா இருந்தா நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னடா செல்வம்? சந்தோஷுடைய பாஸ்போர்ட். அப்போ வெளிநாட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க போறது? இதை இங்க வச்சுட்டு இங்கதான் இருந்தாகணும். இங்கதான் எங்கதான்டா இருப்பாரு. ஆனா ஒண்ணு, இங்கதான் இருக்காருன்னா நம்ம கண்ணுல பட்டே ஆகணும். ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடறேன். டேய், முடிஞ்ச வரைக்கும் சொல்லாதடா. கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும்டா. அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி. இந்தா. என்னடா தங்கம்? என்னங்க, நாளைக்கு நான் விஜய் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? இந்த பார் சரோ, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைல என் மண்டை காயுது. நீ அந்த வீட்டுக்கு போய் புதுசா ஏதாவது பிரச்சனை வந்து அதுலயும் என் தலைவருமா? இல்லங்க. இத பாரு, உன்னால என் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. புதுசா ஒரு தலைவலியை கொடுக்காம இரு, அது போதும். அது இல்லங்க, நான் அவ வீட்டுக்கு போனா என்ன பெருசா பிரச்சனை? பிரச்சனை வரும், நிச்சயமா வரும். நீ அந்த வீட்டுக்கு போனா தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா என் நேரம் அப்படி இருக்கு. இத பாரு, நீ அந்த வீட்டுக்கு போற பேச்செல்லாம் விட்டுரு, பேசாம இங்கே இரு. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காத. என்னடா? இப்போ உன் மனசு அலையடிச்சிட்டு இருக்க கடல் மாதிரி பொங்கிட்டு இருக்கும். கரெக்டா? நம்ம வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. ஏதோ ஒரு கனவு கண்ட மாதிரி இருக்கு. நம்மளும் அதை ஒரு கனவாவே நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடணும். உன் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை, இப்ப நடந்தத எல்லாத்தையும் மறக்கணும். நீயும் மறக்கணும், நானும் மறக்கணும். அதான் நம்மளோட எதிர்காலத்துக்கு நல்லது. இன்னையோட இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடறோம். அதனாலதான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நான் ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், நீ ஒரு மாத்திரை போட்டுக்க. இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கு. எல்லாத்தையும் இத்தோட விட்டோலி. அப்படி தூங்குற தூக்கத்துல கனவு கூட வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தூங்கு. நாளை காலையில நம்மளோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நாளை காலையில நான் எந்திரிச்சு பார்க்கிறேன் என்னோட விஜய் பழைய அழுமூஞ்சி விஜயா இல்லாம எந்நேரமும் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய புது விஜயா, என் விஜயா வரணும். என்ன? மாத்திரையை போட்டு படுத்து தூங்கு.
படு விஜி, நான் போசனை பார்த்து வந்துடுறேன்.